ஹாய் மெனுகார்ட் ஃபேமிலி. இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் மார்ச், இந்த இயரோட ஃபர்ஸ்ட் மார்ச் 2024 எடுத்தது. அப்பா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்புறாங்க. ஒரு 86 டேஸ் அந்த மாதிரி வந்து வெக்கேஷன். அங்கே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்கல்ல அத்தை, அவங்களோட பையன் அவங்க ஃபேமிலியோடு இருக்காங்க, அக்கா குழந்தைங்க அவங்களோட. ஸோ ஒரு சின்ன வெக்கேஷன் மாதிரி, சின்ன இல்லை ஒரு லாங் வெக்கேஷன் தான் 86 டேஸ். ஸோ அதுக்காக அப்பா வந்து கிளம்புறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மார்ச் அன்னைக்கு நைட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அப்பா வந்து அவரோட வெக்கேஷன்லாம் முடிஞ்சு திரும்பி இந்தியாவுக்கே வந்து வந்திருப்பார். நான் வந்து கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பரவாயில்ல, அப்போது என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி கிளிம்ஸ் மாதிரி வந்து நான் காமிக்கிறேன். ஏன்னா இது அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் அப்பா வந்து ஃப்ளைட்டில் போனதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ட்ரிச்சியில் தான் வந்து நமக்கு ஃப்ளைட்டு. ட்ரிச்சி ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 to 9 கேஜிஸ் அந்த மாதிரி இருந்தது. அது பேக்கில் தேவையான எசென்ஷியல்ஸ் எல்லாம் போட்டு அப்பா வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் பெரிய சூட்கேஸில் வந்து அப்பாவுக்கு தேவையானது, அப்புறம் அங்கே அக்கா மாமா ஃபேமிலிக்கு கொடுத்து விட்ற கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து நியர்லி அப்பாவோட ட்ரெஸ்ஸு வெயிட்லாம் சேர்த்து நியர்லி ஒரு 20 கேஜிஸ் அந்த மாதிரி கரெக்டாக வெயிட் செக் பண்ணி பேக் பண்ணி எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே ஏர்போர்ட் வந்தும் வெயிட் செக் பண்ணோம், நல்லா கரெக்டாக இருந்தது வெயிட்டு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டுக்கு இன்னுமே டைம் இருந்துச்சு, அதனால நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வந்து அப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா அங்கே ஆஸ்திரேலியாவுக்கே போகிற மாமாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து இங்கிருந்து ஒரு அக்கா, அவங்களோட குட்டி பையன் வந்து கிளம்ப வேண்டியதாக இருந்தது. ஸோ அவங்க கூட தான் வந்து அப்பா ட்ராவல் பண்ணாங்க. அந்த குட்டி பையன் தான் அப்பா கிட்டே இருக்காப்புல. நாங்கள் டாட்டா சொல்லி அப்பாவை வந்து ஃப்ளைட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு நான், அக்கா, அத்தை, அம்மா, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து ஆன் த வே டு ஹோம், அத்தை வீட்டுக்கு போகிற வழியில் வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னோம். நம்ம ஊருக்குள்ளேயே இருக்கும்போது அந்த மாதிரி வந்து சான்ஸ் பெருசாக கிடச்சிருக்காது. இது மாதிரி வெளியூருக்கு போகிறப்போ வந்து ஒரு லேட் நைட் ஒரு 10:30க்கு மேலே அந்த மாதிரிலாம் வந்து ஆகிறப்போ வெளியில் நின்று டீ குடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணணுன்னு நினச்சோம். அது கொஞ்சம் பிஸியான ஏரியா தான். ஸோ வந்து பயம் எதுவும் இல்லாமல் இருந்தது. பாருங்கள், டைம் நியர்லி 12:15 இருந்துச்சு. கரூர்லேருந்து ஃபர்ஸ்ட் மார்ச் அன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு அங்கே அத்தை வீட்டுக்கு போகிற மாதிரி அந்த டைமுக்கு வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம். நைட்டு தான் அப்பாவுக்கு ஃப்ளைட்டுன்னு இருந்தாலுமே ஒரு ஹாஃப் டே முன்னாடியே போயிட்டு அங்கே அத்தை கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா, அதெல்லாம் பெட்டியில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போகிறதுக்கு டைம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். டீ குடிச்சு முடிச்சுட்டு நானும் ஹஸ்பண்டும் அக்காவோட 2 வீலரில் வந்துடணும்னு சொல்லிட்டோம். அவங்க எல்லாருமே வந்து காரில் வந்தாங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு லேட் நைட் டைமிங்ஸில் வந்து நைட் ரைடு போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். இது எப்போ பழகுனேன்னா, என் ஹஸ்பண்டை பார்க்குறதுக்காக அவர் சிஎம்சி வெள்ளூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ராயவெல்லூர் கரூர்லேருந்து போனேன்னா அவர் என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்டோட வெஹிக்கிள் வாங்கிட்டு கூட்டிகிட்டு வருவார். அப்போலேருந்து இந்த லேட் நைட் ரைட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. கரெக்டாக அங்கே திருச்சியில் அத்தை வீட்டுக்கு போய் ரீச் ஆகிற டைமுக்கு அப்பாவும் ஃப்ளைட் ஏறிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால நீங்களும் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்து வைங்கப்பா, நம்ம வந்து சேனலில் போடலாம், வியூவர்ஸோடு ஷேர் பண்ணலாம் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அப்பாவும் கொஞ்சம் அங்கங்கே கிளிம்ஸ்லாம் வீடியோ எடுத்திருந்தாரு. சரி, ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஒன்றும் அப்படி ஒன்றும் பயமா எல்லாம் மேலே இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. டேக் ஆஃப் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சா? ஒன்றும் உங்களுக்கு காதெல்லாம் அடைக்கலையா? அதெல்லாம் ஒன்றும் அடைக்கவே இல்லை. ரொம்ப ஹைட் போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஒரு காது மட்டும் குறைச்சு, அப்புறம் சரியாச்சு. ஒரு 2 நிமிஷம் சரியாச்சு. 2 நிமிஷம் கூட இல்லை, ஒரே ஒரு தடவை ஆச்சு. ஆனா ஒன்றும் பண்ணல, சரியாயிடுச்சு. ஃபுட்டு கொண்டு வரல தானே அந்த ஃப்ளைட்ல? கொண்டு வரல. என்னது இருக்குல்ல, அதோட அமௌண்ட் எடுத்துக்கோ, டிரைவர் கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் எடுத்து. சத்யராஜ் மாமா உங்க கார்டு தான் மாமா. ஒரு மணி நேரத்துல 78,000 பில்லு போட்டான். கட்டிட்டேன் பா, இதையாவது பண்ணீங்களே மாப்பிள்ள, உங்க கார்டு தான் மாமா. நீங்க என்ன அந்த படம் அதெல்லாம் பார்க்கல? நேத்து தான் அந்த வரியெல்லாம் அது என்ன ஒழுங்கா உங்களுக்கு பிபி சுகர் ஏதாவது இருக்கான்னு சத்யராஜ் கேட்பாங்க. என் அப்ப முருகன் அருளால எனக்கு பிபியும் இல்லை சுகரும் வரல இத்தனை வயசு வரைக்கும். ஆனா 2 மாப்பிள்ள இருக்கானுங்க, ஒருத்தன் பிபி இன்னொருத்தன் சுகர். இங்க ரெண்டுமே நமக்கு அவன் தான் பிபி, அவன் தான் சுகர், அவன் தான் அதுக்கு
மோகன் பேசுறாப்ல பாத்தியா? காட்டு எங்க சார்லி தெரியுதா? இங்க சார்லி இங்க பாரு. சார்லி கூப்பிடு சார்லி சார்லி பாக்குறான் தெரியும். பேஜா. இது பாரு காமிக்கிறது.